ஃப்ரீ கன்சென்ட், அக்செப்டன்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்போ ஒரு கன்சென்ட் வந்து நாட் ஃப்ரீ அப்படின்னு பார்க்குறோன்னா, கொயர்ஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராட், மிஸ்ரெப்ரசன்டேஷன், மிஸ்டேக், இந்த நாள்லேயும் பார்க்குறோம். கொயர்ஷன்கிறது வந்து ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் கட்டாயப்படுத்தி, அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவர் மேலே வந்து கொடுமைப்படுத்தி, ஃப்ராடுன்னா தப்பானது, மிஸ்ரெப்ரசன்டேஷனாக பொய்யை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த 4 வகையால் அவர்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வாங்கியிருந்தாலும் அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டபிள், என்றைக்கு வேணால் அதை தவிர்க்கலாம். ஆனால் ஒரு கன்சென்ட்டுங்கிறது பை மிஸ்டேக் வாங்கியிருந்தால் அந்த கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு அந்த இடத்துல. அப்போ கான்ட்ராக்ட் இஸ் வாய்டுன்னா எப்படி மிஸ்டேக் ஆகிருக்கும்? பைலேட்ரல் மிஸ்டேக் ஆகிருக்கலாம், அல்லது யூனிலேட்ரல் மிஸ்டேக் ஆகிருக்கலாம். 2 பேருமே தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் தப்பு பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ பைலேட்ரல் மிஸ்டேக் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் தப்பு பண்ணியிருக்கிறது எப்படி நடக்கும்? சப்ஜெக்ட் மேட்டர்லேயே தப்பாக இருந்திருக்கலாம், இல்லைன்னா அது நடக்கிறதுலையே ஒரு பாசிபிலிட்டி, பர்ஃபார்மன்ஸே தப்பாக ஆகிருக்கலாமா இருக்கும், அது நடக்குமாங்கிறதுலையே தவறுகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் அது பைலேட்ரல் மிஸ்டேக். யூனிலேட்ரல் அப்படின்னா கான்ட்ராக்டுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் த கான்ட்ராக்டை, அல்லது ஒரு அந்த பர்சனோட ஐடென்டிஃபையிங் அ பர்சன், அவர் யாருங்கிறது தப்பாக இருந்திருக்கலாம். இவருன்னு நினச்சி அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் கூட கான்ட்ராக்ட் சைன் ஆகிருந்ததுன்னா, அந்த மாதிரி ஆகிருந்தால் அது வந்து பை மிஸ்டேக்.